டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு அம்மா குருவி மரத்தில் வீடு கட்டி 4 குஞ்சுகளோடு இருந்தாங்க. அந்த குஞ்சு குருவிங்களுக்கு வயிறு பசி எடுத்தது. அந்த குஞ்சு குருவிங்க அம்மா குருவிட்ட அம்மா வயிறு பசிக்குதுன்னு சொன்னாங்க. அம்மா குருவி சொன்னாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வெளியே போய் தேடி எடுத்துட்டு வரேன். ஆனால் நீங்கள் வெளியே எட்டி பார்க்கவோ வரவோ கூடாது, ஏன்னா வெளியே நிறைய ஆபத்து இருக்குன்னு குஞ்சு குருவிங்கள்ட்ட சொன்னாங்க. அடுத்து அம்மா குருவி வெளியே இறை தேடி பறந்து போனாங்க. உடனே ஒரு குறும்பு குஞ்சு குருவி அம்மா பேச்சு கேட்காம வெளியே எட்டி பார்க்க வந்தது. வெளியே பார்க்கும்போது அந்த குஞ்சு குருவிக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சது. உடனே அந்த குறும்பு குருவி அது கூட இந்த 3 குஞ்சுங்கள்கிட்டையும் கேட்டது, நான் பறந்து போகிறேன், நீங்கள் என் கூட வாரீங்களான்னு கேட்டுச்சு. உடனே அந்த 3 குஞ்சு குருவிங்களும் சொன்னாங்க, வெளியே ஆபத்து இருக்குன்னு அம்மா சொன்னாங்க, நம்ம போகக்கூடாது, வேண்டாம் நீயும் போகாதன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த குறும்பு குருவி கேட்கவே இல்லை, கேட்காம பறந்து போச்சு. அந்த குஞ்சு குருவியோட இறகு ரொம்ப சின்னதாக இருந்தனால அதால் ரொம்ப தூரம் பறக்க முடியலை. அதனால் அது அப்படியே வந்து கீழே விழுந்துச்சு. அப்போது அங்கே ஒரு பாம்பும் நரியும் இதை சாப்பிட்றதுக்குன்னு போட்டி போட்டுட்டு இருந்தது. அதே நேரத்தில் இந்த அம்மா குருவி அந்த குஞ்சு குருவியை தேடி வந்து சேர்ந்தது. அந்த அம்மா குருவி சரியான நேரத்தில் வந்ததுனால அந்த குஞ்சு குருவியை காப்பாற்றி கொண்டு போச்சுது. அந்த குருவி அம்மாவுக்கு கீழ்ப்படியாதனால ஒரு பெரிய ஆபத்தில் மாட்ட பார்த்தது. நம்மவும் ஆபத்தில் மாட்டக்கூடாதுன்னு நம்ம அம்மா அப்பா புத்தி சொல்லித்தராங்க. பைபிளில் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று எபேசியர் 6:1 பிள்ளைகளை உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று கொலோசியர் 3:20 கூறப்பட்டுள்ளது. ஆமேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிங்க. என்னோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.